சிலருக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாம வேதனையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனசுல இருக்கிற போராட்டங்கள் நிமித்தம் அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத பிரச்சனைகள்ல இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்துல என்னை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஒரு புதிய நாளுக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீரே. என்ன தேவவசனம் சொல்றது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஸோ நான் அவர் சொன்னபடி அதிகாலையில் இருட்டில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அடுத்தது பிரியமா இருக்கணும்ன்றார். இந்த வேதத்தின் மேல் பிரியமா இருந்து வாசிக்கணும். கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாரு இன்னைக்கு, அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு நான் வரும்போது எனக்குள்ள ஜீவ வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தையை நான் எடுத்து இன்னைக்கு என்னுடைய போர்ஷன் படி நான் இன்னைக்கு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கீதம் 1, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழிகளில் நான் நடக்கக்கூடாது, நிற்கக்கூட கூடாதுன்றார். அவங்க உட்கார்ற இடத்துல கூட நீ உட்காராத. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானம். எப்படி தியானமாக இருக்க முடியும்? நான் வேலை செய்யணும், வெளியில் வண்டி ஓட்டிகிட்டு போகணும், என் காரியங்களெல்லாம் கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தியானிக்கணுன்றாரு. அப்போது என் மனசு ஃபுல்லாக தேவ வசனம். இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினாரே, கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னாரே, இந்த வார்த்தையை என் லைஃப்பில் நான் எப்படி கொண்டு வர்றது, இதையே யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் தியானம். அவன் யாராக இருப்பானா? ஒரு பாக்கியவானா இருப்பான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு அவனுடைய லைஃப் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஒரு மரம் ஆறுடைய ஓடுற வழி தடத்தில் ஓரமாக நடப்பட்ட ஒரு செடிக்கு ஒரு சின்ன சாப்ளிங் அது அப்படியே செத்து போகாது. அந்த நியூட்ரியன்ஸோடு அந்த தண்ணி வந்து அது செடியாகப்பட்டது ஒரு பெரிய மரமாக மாறும். அது மழையை பற்றியும் கவலை வேண்டாம், வெயிலை பற்றியும் கவலை வேண்டாம். ஏன்னா வற்றாத நீர் ஊற்று மத்தியில் அது நடப்பட்ட ஒரு மரமாக இருக்குது. ஏன் வாழ்க்கையும் அவ்விதமாக தான் காணப்படும். எப்போ அவருக்கு பிரியமாக நடந்து அவர் வார்த்தையின் மேல் தியானமாக இருந்து அவர் சொன்ன காரியத்தில் செயல்படும் போது கர்த்தர் என் வழிகளை வாய்க்க செய்கிறார். அதை செய்யாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா? பூமியில் அலசடிப்படுவாங்க. ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை போச்சுன்னா அடுத்த பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை. ஒப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு உட்கார முடியாது, அடுத்த பிரச்சனையே ரெடியாக இருக்கும், காத்திருக்கும். அது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கல. ஒரு நிரந்தர சமாதானம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அந்த மேலறையில் இறங்கின போது அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த சமாதானம் வேணும்னா வேதத்தை வாசிக்கணும். சரி, காலையில் எழுந்தவுடன் ஒரு போர்ஷன் ப்ரேயர் டைம்னு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 1 hour வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சரி, எப்படி வாசிக்கணும்னு அந்த பிள்ளை கேட்டுச்சு. அதுக்கு கொடுத்த வார்த்தை, சங்கீதத்தில் 150 சங்கீதம் இருக்குது. ஒரு நாளைக்கு பகல் நேரத்தில் நம்ம வீண் நேரத்தை செலவு பண்ணாமல் நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும்போது பகல் 3 சங்கீதம், 1 நீதிமொழிகள், அந்தந்த தேதிக்குண்டான நீதிமொழிகள். இன்றைக்கு என்ன தேதியோ அந்த தேதிக்குண்டான 1 நீதிமொழிகள் எடுக்கணும். 31 நாட்கள் இருக்கிறபடி 31 அதிகாரங்கள் உண்டு. இது பகல் நேரம். காலையில் சங்கீதத்தில் இதுலேருந்து ஜெனசிஸ் ஆதியாமத்துலேருந்து அப்படி தொடர்ந்து வாசிச்சுட்டு வரணும். இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னதாக புதிய ஏற்பாட்டிலேருந்து மத்தேயுலேருந்து அப்படி வாசிச்சு போகணும். இவ்விதமாக நம்ம செய்யும்போது ஒரு வேதத்தில் மேல் ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்கு. ஐயோ இன்னும் வேதத்தை படிக்கணும், கர்த்தர் என்னோடு பேச, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நம் வழிகளெல்லாம் நம் வெற்றிகரமாக நம்ம போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்வதை நம்ம அனுபவிக்கலாம். இதை தேவஜனமே, இதை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும்
கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிற அநேக சாட்சிகள் உண்டு. சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்காதீங்க. அது கர்த்தர் பேசுகிற காரியம் இல்லை. அது நமக்கு உண்டான வார்த்தை கிடையாது. நம் தேவன் நம்மளிடத்துல பேசணும். எல்லாமே ஒரு ஆர்டர், ஒழுங்கும் கிரமமாய் யாவும் நடப்பிக்கணும். அப்போ நமக்கு நம் காரியங்கள் கர்த்தர் வாய்க்கு செய்கிறத நம்ம அனுபவிக்கலாம். நிச்சயமாகவே இந்த வேத பகுதி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று உணர்வோம். நம்ம வழிகளில் நமக்கு எல்லாமே அனுகூலமாய் தேவன் நடத்துறத நம் அனுபவிப்போம். இது மட்டுமல்லாமல் கர்த்தருக்கு பயந்தவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை 112ஆம் சங்கீதத்தை ஒரு வாசித்து இந்த ஜெபத்தை முடிக்கலாம். எடுக்கலாம். 112ஆம் சங்கீதம் 1-10 வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எடுக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு? மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். இந்த வேத பகுதியை வாசிக்கிறது கூட ஒரு கடமைக்காக நம்ம செய்யக்கூடாது. இந்த வேத வசனம் எனக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, என் வழியிலெல்லாம் என்னை நடத்துறதுக்கு இந்த வேத வசனம்தான். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள காணப்படும் போது தான். பாருங்க, மரியாள் இடத்துல கேப்ரியல் தூதன் வந்தார். அந்த காலத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பிள்ளை மரியாள் மேலே ஒரு இரக்கத்தை காண்பிச்சார், கிருபை வைத்தார். எதற்காக என்றால், கிருபை பெற்றவளே நீர் வாழ்க. அப்போ அவளுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்திருக்கும். அதனால்தான் தேவனுடைய கிருபை அவளுக்கு கிடைச்சிருக்கு. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனை பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லணுமானால் எத்தனை பெரிய பாக்கியம்! அப்போ அந்த தேவ தூதன் கேப்ரியல் சொல்றாரு, நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அந்த அம்மா ஒரு லெஜிட்டிமேட் குவெஸ்டின், நான் தான் கல்யாணமே ஆகலை ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடும்போது இது நடக்கும். அவன் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவள் சரீரம் பலப்பட்டது. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும். நம் சரீரம் பலன் அடைவோம். நம் ஆத்துமாக்கு பலன். நம்ம படித்தோம் இல்லையா, எபிரேயர் 4:12, நம் ஆத்துமாக்கும் ஆவிக்கும் எலும்புகளுக்கும் அந்த மேரோ, உள்ளுக்குள்ள இருக்கிற மேரோ முதற்கொண்டு பலன் அடைகிறது. எத்தனை மல்டிவிட்டமின் டேப்லெட்டோ எத்தனை விதமான டானிக் குடித்தாலும் அந்த கிருபை நமக்கு கிடைக்காத ஒரு கிருபை இந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்கிற மனுஷன். மிகவும் பிரியமாயிருந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுவார்கள் எவனோ அவன் பாக்கியவான். 2வது வசனம் வாசிமா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. நாம செய்கிற நற்காரியங்கள் நம்ம பிள்ளைவுடைய பிள்ளை, பேர பிள்ளைகள், ஆஃப் ஸ்பிரிங்னா யாரு? பேர பிள்ளைகள். நம்ம பேர குழந்தைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுதா. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ என்னை கர்த்தர் என்னன்ட்டு அறிக்கை என்னை கூப்பிடுறான்னா செம்மையானவள். இன்னைக்கு வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானித்து இந்த வேதத்துக்கு படி நடந்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நான் காணப்பட்டால் என்னை வேதம் அழைக்கிற வார்த்தை செம்மையானவள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இன்னைக்கு நம்ம அதன்படி ஜீவிக்கும் போது நம்ம வீட்டில் என்ன இருக்க போது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். தெய்வ ஜனமே, ஏனோ தானோன்று வாசிக்காதீங்க வேதத்தை. கடமைக்காக வேதத்தை வாசிக்காதீங்க. இது படிக்கலைன்னா எனக்கு அடி உளோன்ற நோ 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 பிரியம் வைக்கணும். தேவனுக்கோடு இணைஞ்சி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்கள் பேசுங்க இயேசுப்பா, நான் அதன்படி நான் ஜீவிக்கிறேன். நான் ஒரு நாள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு வயசான மனுஷன் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பைபிளை வச்சு படிச்சுட்டு இருக்கிறார். வயசான மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் அங்கே போகிறாங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, யாரை பற்றியும் ஒரு டிஸ்டர்பே ஆகலை.
அவர் பாட்டுக்கு அந்த வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அந்த மகனை பார்க்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இன்னைக்கு நமக்கு சகல வசதிகளும் செய்து நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தும் இந்த வேதம் ஒரு ஷெல்ஃபில் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும்.